மா மா வாங்க மருமோனே. என்னடி திரும்பியும் மாப்பிள்ளை கூட சண்டை போட்டு வந்துட்டியா மருமோனே? திரும்பியும் எதுவும் பிரச்சனையே பண்ணிட்டாளாப்பா? திரும்பியும் உங்க கூட எதுவும் சண்டை போட்டாளா? சொல்லுங்கப்பா. ரெண்டு பேரும் இப்படி வந்து நிக்கிறீங்க, சொல்லுங்க. எதுவும் சண்டை போட்டாளா? ஐயோ, யாருத்த சொன்னது சண்டை போட்டா சண்டை போட்டான்னு கேட்குறியா? அப்படியெல்லாம் சண்டையும் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு தானே வந்து நிற்கிறோம். சண்டை போட்டிகளான்னே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, நல்லா தான் இருக்கோம். உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அம்மா ஆமாம்மா, மாமா சொல்கிறது கரெக்டு தான். எங்களுக்குள்ளெல்லாம் சண்டைலாம் ஒன்றும் இல்லை. உடம்பு சரியில்லை, அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் மாமா, கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்டேன். சரி உடனே கிளம்பி வந்துட்டாங்க. நான் கூட ரெண்டு பேருமா வந்து நிற்கவும் பயந்தே போயிட்டேன். ஒருவேளை ரெண்டு பேருக்கும் சண்டையோ என்னமோன்னு ரொம்ப பயந்துட்டேன் மருமோனே. இல்லைத்த, மாமா எங்க வீட்டில் இருக்காங்களா, வெளியில் போயிட்டாங்களா? சண்டைலாம் இல்லை எங்களுக்குள்ள, நீங்கள் ஒன்றும் பதற வேணாம். ஏன்னா இவளை நினச்சி நினச்சி நானும் அந்த மனசனும் கவலைப்படாத நாளே இல்லை மாப்பிள்ள. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறாளே, நல்ல இடமா பார்த்து தானே கட்டி கொடுத்துருக்கோம், ரொம்ப கொடுமை பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்து சிரிச்சிட்டு நிற்கிறது பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏண்டி சுந்தரி, ஏன் உனக்கு உடம்பு சரியில்லை? அதை ஏமா கேட்குற? சும்மா தான். அதை விடு. சரிம்மா, பசிக்குது. என்ன சமைச்ச? அதுவா, கொண்டக்கடலை போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். சாப்பிடுங்க வாங்க. மருமோனே வாங்கப்பா, சாப்பிடுங்க. பரவாயில்லத்த, சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ தான் காலையில் சாப்பிட்டேன். சுந்தரி தான் சரியாக சாப்பிடல, அதான் வந்ததும் உங்ககிட்ட சாப்பாடு கேட்குறா. மாமா வீட்டுக்குள்ளே தான் மருமோனே இருக்காரு, கூப்பிட்றவா? இருக்கட்டும் அத்தை, வரட்டும் வரட்டும். இல்லை, கூப்பிட்றேன். பேசிகிட்டு இருப்பீ இல்லையா, அதான். ம், சரிங்க அத்தை, கூப்பிடுங்க. அட மாப்பிள்ள வாங்க. என்ன திரும்பவும் பஞ்சாயத்தா? என்னத்த சொல்றதுன்னு தெரியல மாப்பிள்ள. இந்த பிள்ளைய எங்கிட்டாவது ஒரு பாலம் கிணறா பார்த்து தள்ளி விட்டுருங்கங்கிறேன். இதுகளுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க என்னால ஆத்தாது மாப்பிள்ள. ஏன்பா அப்படி சொல்கிறீங்க? நானே எங்க மாமா தள்ளி விடுறது? உங்க பொண்ணே வீல செத்து போயிடுறேன்னு சொல்லி வீல போயிட்டா. ஐயோ, மருமோனே என்ன சொல்றியா? செத்து போறேன்னு சொல்லி விழ போனாளா? அது ஒரு பெரிய கதைமா. என்ன மருமோனே, புரியல. என்ன சொல்ல வரியா? எனக்கும் சுந்தரிக்கு சண்டை நடந்துட்டே இருந்துச்சுல்ல. ஒரு நாள் அம்மாக்கு தலைவலி, அதனால இருக்க சாணிலாம் கொஞ்சம் அள்ளி போடு சுந்தரின்னு சொன்னேன். சரி, வீட்டில் எப்பவும் பார்க்குற வேலையை பார்க்க முடியாமல் எங்கள் அக்காவுக்கு முடியலன்னா வேற யார் பார்க்கணும்? சுந்தரி தான் பார்க்கணும். ஏம்மா, நீ பார்க்கலையா? இல்லப்பா, பார்த்தேன் தான். ஆனா எனக்கு கோவம் வந்துருச்சு. நம்ம வீட்டிலலாம் இருக்க வரைக்கும் நான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன்லப்பா. அங்கே எவ்வளோ வேலை செய்கிறேன் தெரியுமா? சாணிலாம் நீங்கள் இங்கே அள்ள கூட சொல்ல மாட்டீங்க. ஆனால் அங்கே சாணிலாம் அள்ள சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக ஆயிடுச்சுப்பா. அதனால தான் நாம் ஏன் உயிரோடு இருக்கணும்ன்ட்டு ஆத்துப்பாலம்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு கீழ் விழுந்துடலான்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம். டக்குன்னு அமுதாவோட மாமியார் பார்த்துட்டு, இன்னொரு பக்கத்து வீட்டு சசியக்கான்னு ஒருத்தவங்க பார்த்துட்டு என்னை திட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா. என்னம்மா சொல்ற? என்ன பழக்கம் இது? செத்தரலான்னு போனியா? ஏண்டி அப்படியே விழுக வேண்டியதானே? அத்தா, என்ன வார்த்தை சொல்றீங்க? விழுந்து செத்தாகணுமா? ஏன்டா அப்படி பேசுறீங்க? சுந்தரி அப்படி பண்ணிட்டாங்கிற ஒரு விஷயத்த நான் கேட்டதும் எனக்கு உயிருக்குள்ளேயே ஆடி போச்சு. நான் சுந்தரிய விட்டுட்டு நான் எப்படி தான் இருப்பேன்? ஒரு நிமிஷம் என்னால் இருக்க முடியுமா? ஐயோ, என் வாழ்க்கையே போயிருமே. சுந்தரி இல்லாத வாழ்க்கைய என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலையே அத்தை. ஆமாம், அதனால தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. இனி சுந்தரி, நான் உன்னை எந்த டார்ச்சர் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவள்கிட்ட. இல்லை மருமோனே, கொழுப்படுத்து விழுகிறேன் சாகுறேன்ட்டு போகிறவளெல்லாம் என்ன செய்ய முடியும்? அவள் போகிற போக்கில் விட்டுட்டு தொலைய வேண்டியதான். அப்படியெல்லாம் சொல்லி உங்களை மாற்றணும்னு என்ன? அதுதான் அவள் பண்ணியிருக்கிறா. இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை. பாவம் இல்லையா சுந்தரி? உன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் போல. நீங்கள் தான் மாப்பிள்ள அவளுக்கெல்லாம் பாவம் பார்த்துட்டு இருக்கணும். சாகணும்னு முடிவு எடுத்தவ சாக வேண்டியதானே? ஆ, ஏண்டி போய் விழுகணும்னு போயிட்ட, டபக்குன்னு விழுக வேண்டியதானடி? ஆற அமர உக்காந்தா எவ்வளாச்சும் விழுவாளுவ? மாப்பிள்ள, இவளெல்லாம் ஈஸியா நம்பிடாதீய. எனக்கு என்னமோ இவ மேல நம்பிக்கைலாம் கிடையாதுப்பா. என்னமோ உங்களை பிளாக்மெயில் பண்ணி கூட்டிட்டு தான் வந்திருக்காளோன்னு எனக்கு கொஞ்சம் தோணுது. நல்ல ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்டவாள் ஏமாவா? அதான். என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசுற? ஆனா நிஜமாவே நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சே பார்க்கலம்மா. இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலவே பேசுவேன் ஆத்தா. ஆ, சரிம்மா.
இந்தாங்க சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்லத்தா, எனக்கு வேண்டாம். சுந்தரியை விட்டுட்டு போறேன், பாத்துக்கோங்க. ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்து கூட்டிட்டு போறேன். மாமா, நீங்களும் என் கூட இருக்கீங்கன்னு தானே சொன்னீங்க 4 நாளைக்கு. இப்போ என்ன, விட்டுட்டு போறேன் 2 நாள் கழிச்சு வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு வேலை வெட்டி அவங்க அம்மா யாரையும் பார்க்க வேணாம், ஓ கூடவே இருக்கணும் என்னம்மா? இதெல்லாம் குடும்பம் நடத்துற புள்ள கிடையாது. அதுவும் நான் பெத்த புள்ளங்கிறது எனக்கு வெக்கமா இருக்கு போ. அர்மோனே, நீங்க அம்மாவை பார்க்கணும், அம்மாக்கு வேண்டியதை வாங்கி தரணும். தலைவலி உடம்பு சரியில்லைன்றிய ஒரு வேளை மாத்திரை வாங்கி கொடுக்கறது யாரு? ஒத்த பிள்ளை நீங்க தானே பார்க்கணும். இவ கூடயே இங்க வந்து உட்காந்துருந்தா சரிபட்டு வருமா? நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க இருங்கன்னு தான் நான் சொல்றேன். இல்ல, அவ சொல்றதுக்கு நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமா சுந்தரி, அத்தை சொல்ற மாதிரி அம்மாக்கு தலைவலி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. மாத்திரை வாங்கி தரக்கூட அங்க ஆள் இல்லை பத்தியா. நான் பாட்டுக்கு இங்க உட்காந்துருந்தேன்னா சரியா வராது. நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? என்னம்மா மாப்பிள்ளை கேக்குறாரு, உன் பாட்டுக்கு உம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? அவர் கேக்குறதுக்கு பதில் சொல்லுமா. நான் என்னப்பா சொல்றது? அதான் எல்லாமே அம்மாவே சொல்லிருச்சே. அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லப்பா. பரவாயில்லைங்க, உங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்பவே வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரி சுந்தரி, அப்ப நான் போயிட்டு வரேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. அத்தை மாமா பேசுனதை நினச்சி அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் பேசுகிறாங்க. நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, சரியா? சரிம்மா, நான் வரேன். ஆ சரிங்க, சரி போயிட்டு வாங்க. அத்தை, சுந்தரியை எதுவும் பேசாதீங்க அத்தை. பாவம், அவளே மன கஷ்டத்தில் இருக்கா. எதுவும் பேசி மீண்டும் மீண்டும் மன கஷ்டம் ஆக்காதீங்க. மாமா நீங்களும் தான். சரிங்க மாமா. அத்தை, நான் போயிட்டு வரேன். உண்மையதான் மாப்பிள்ள சொல்றேன். எனக்கு என்ன அவளை பேசணும்னு ஆசையா என்ன? சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. மா, ஆடி நான் பெத்த மகளே, உனக்கு கூட இவ்வளவு நடிப்பு தெரியும் நான் நினைச்சே பார்க்கலடி. நடிக்கிறேன்னா சொல்றியா? சொல்லு சொல்லு, எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கோ. டென்டடேன். அமுதா, இங்க பாரு, நியூ இயர் கேக்கு. என்ன கேக்கு? புது வருஷம் கேக்கா? ஷோ, புது வருஷம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை பாருங்களே. அந்த அளவுக்கு மண்டை மூளை குழம்பி போய் நான் ஒரு போக்கில் திரிவேன் போல. இந்த புது வருஷம் பிறக்குதுன்னு கூட ஞாபகம் இல்லாமல் இருக்கிறேன். அப்படின்னு என் பொண்டாட்டிக்கு பெரிய மன கஷ்டம் கவலை மூளை குழம்பி போய் இருக்கிற அளவுக்கு. ஏன் அமுதா, என்னாச்சுட்டி? என்ன ஆக தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்ல, போன இடத்துல ஒன்றும் இல்லைங்க. எங்கள் அண்ணன் பொண்டாட்டி இருக்காளே, அதுதான் அந்த சுந்தரி, அவ நடிக்கிறாங்க. அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நானும் எடுத்து சொல்கிறேன், அண்ணே அவளை நம்பாதனே, அவள் நல்ல நடிப்பு நடிக்கிறானேன்னு சொல்கிறேன். ஆனால் எங்கள் அண்ணே அவளை நம்பியே தீருதுங்க. ஏன் தான் இப்படி அவளை போயிட்டு நம்புறாங்களோ தெரியலை. அவள் அம்புட்டு நடிப்பு நடித்து இப்போ அவள் அம்மா வீட்டுக்கு என் அண்ணனை கையோட கைப்பற்றி கொண்டுட்டு கிளம்பிட்டா. ஏன் எவ்வளோ சொன்னாலும் என்னையே தான் திட்டுறாக. அட கடவுளே, என்ன அமுதா சொல்ற? உன்னையே திட்டுறாவளா? நீ அப்படி யாரையும் ஈஸியா பேச மாட்டிய. உனக்கு உண்மைன்னு பட்டுச்சுன்னா மட்டும்தானே பேசுவ. யார் உன்னை திட்டினது? எதுக்கு திட்டினாக? வேற யாரு திட்டுறதுக்கு? என் அண்ணனும் அந்த அன்னிகாரியும் தான். திட்டலை, என் அண்ணன் தான் ரொம்ப திட்டுனா, அவ திட்டலை. தான் அவங்க குடும்பத்தை கிளச்சனா. ஒருக்கா நான் போய் தான் பிரச்சனை பண்ணி அவங்க குடும்பம் இந்த அளவுக்கு ஆச்சான். இப்போவும் நான் போய் தான் பிரச்சனை, குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறேனா? உண்மையை சொல்கிறது ஒரு குத்தமாங்க? நான் தான் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறேன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அவ சுந்தரி என்னடான்னா, நீ தான் முன்னாடி வந்து என்னை எங்களை பிரிச்ச, இப்போ திரும்பவும் வந்துட்டியா அப்படிங்கிறா. ஆளாளுக்கு பேசுகிறாங்க. எல்லாம் நேரம்னு சொல்லி நான் பாட்டுக்கு வந்துட்டேங்க. அமுதா, ஒரு அளவு தான். புது வருஷம் தேடி என்கிட்ட திட்டு வாங்கணும்னு நினைக்காத. ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை யார் அங்கே போக சொன்னது? எதுக்கு அங்கே போற? தேவையில்லாம அவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு வர. உனக்கு திட்டு வாங்கணும்னு தேவையா? சொல்லு அமுதா, எதுக்கு நீ அவங்க குடும்ப விஷயத்துல தலையிடுற? சொல்லிட்டாங்களா நல்லா எதுக்கு தலையிடுற அப்படின்னு? நல்லா வாங்கிக்கிட்டியா? என்னங்க நீங்க
யார் திட்டினது? என்னோட அண்ணன் தானே திட்டிச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரொம்ப பண்ணாதீங்க. நான் போய் தலையிடலைன்னா அப்புறம் யார் தான் தலையிடுறது, யார் தான் கேட்குறது? குடும்பத்துக்கு நான் ஒரு மூத்த பொம்பளை பிள்ளை தானே, நான் கேட்காம யார் கேட்பா? நீங்கள் என்னடானா யாரோ எவரோ மாதிரி பேசுகிறீங்க. அம்மா தாயே, நான் யாரோ எவரோ மாதிரி பேசலை. ஒன்றை தான் அவங்க யாரோ எவரோ மாதிரி நடந்துக்கிறாங்க. அது தெரிய மாட்டேங்குது உனக்கு. நான் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நீ என்னமோ பண்ணு தாயே, நான் எதுவும் கண்டுக்கிறல. கேக்கு வாங்கிட்டு வந்தேன் பாரு, நம்ம பிள்ளை வேற பிறந்திருக்கு, புது வருஷம். அந்த பிள்ளைக்கு எல்லாரும் சேர்ந்து கேக்கு வெட்டலான்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன் பாரு. உனக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓ, எனக்கு வாங்கிட்டு வராம வேற யாருக்கு வாங்கிட்டு வருவியா? உனக்கு வாங்கிட்டு வந்தேன் பாரு, உனக்கு வாங்கிட்டு வந்த பாருங்க. மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்க. அதானே பார்த்தேன். எனக்கு வாங்கிட்டு வராம யாருக்குங்க வாங்கிட்டு வருவியா? அதான் சொல்றேன், உனக்கு வாங்கிட்டு வந்தது தப்புன்னு சொல்றேன். ஓ, நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இன்னமும் சொல்லுவீங்க. இந்த கேக்கும் வேணாம், ஒன்றும் வேணாம். சரி அமுதா, சரி கோவப்பட வேணாம் விடு. நானே புது வருஷம் தெரி இனிமே இந்த வருஷத்துல உன் கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி மனசுல நினைச்சிருக்கேன். நீ என்னடானா சண்டை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆரம்பிச்சிட்டியே. அமுதா, விட்டு தொலை. நமக்கு உனக்கு அடுத்தவங்க குடும்பத்து பிரச்சனையில நாம ஏன் சண்டை போட்டுக்கிட்டு? விடு, நீ போய் உன் அண்ணன் பிரச்சனையை தீப்பியோ என்னமோ பண்ணுவியோ பண்ணிட்டு போ. ஆமா, சும்மா. சரி சரி, வெட்டுவோம் வாங்க. வணக்கம் உறவுகளே. என் பொண்டாட்டி அமுதா என்னமோ கோபத்தில் இருக்கா. அவ உங்களுக்கு வாழ்த்து சொல்லாட்டியும் நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்கள் நலுக்கு நல்லபடியாக அமையட்டும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கங்க.